நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சிம்பிளான ஹெல்த்தியான சமையல். காலையில் இன்றைக்கி என்ன பண்ணோம், சாண்ட்விச் சாப்பிட்டுட்டோம். காலையில் உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க. வெஜிடபிள் சாண்ட்விச், நிறைய வெஜிடபிள்ஸு பன்னீரை ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் காலையில். அதோடு கூட மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, மாதுளம்பழம் ஜூஸ் அவ்வளோ உடம்புக்கு நல்லது, ஒத்துக்கும் அப்படின்றவங்க எடுத்துக்கோங்க. இந்த கிளைமேட் சரியில்லைன்றதுனால சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா, மாதுளம்பழமும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் இந்த டீ, காஃபி, பால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு பொரியலுங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன், காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸ் தான் இருக்குது. ப்ரோக்கோலிலாம் இல்லை. காய் வாங்கிட்டு வரணும். இப்போ நாட்டு காய்கள் கிடச்சிது, எனக்கு சூப்பராக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன், காய் வாங்க போகலை, இருந்த காய்கறியை வச்சு பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் இருந்தது, பீன்ஸு, கேரட் இருந்தது, எல்லாத்தையும் ஸ்டீமில் வச்சுட்டேன். ஸ்டீமில் வச்சுட்டு எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, சாம்பார் பொடி, தனியாத்தூள், மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக, அதாவது மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுட்டேன். இந்த காய்க்கு தகுந்த உப்பு போடுங்க, பத்தலைன்னா நம்ம கலரும் போது போட்டுக்கலாம். சரியா, போட்டுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு பரட்டுங்க. அந்த மிளகாவோட வெடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிளகா காரம், அது கொஞ்சம் இதாகணும். அப்போ சிம்மில் வச்சுருங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு இந்த காயை எடுத்து கொட்டிக்கோங்க. அந்த கொட்டுற நேரம் மட்டும் கொஞ்சம் 2 செகண்ட் வேகமாக வச்சுக்கோங்க. நல்லா பரட்டிட்டு அப்புறம் சிம்மில் போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி சாப்பிட்லாம். ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும்ல, அதுக்காக தான். சத்தாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் போர் அடிக்காமலும் இருக்கணும். அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், எப்போவுமே தேங்காய் துருவல் போடுவேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் கோர்ஸாக பொடிச்சிட்டு அதில் சேர்த்துட்டேன். இந்த காயை சாட்டை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணேன், அந்த வேர்க்கடலையை பொடிச்சு போட்டேன். உப்புலாம் சரியாக கரெக்டாக இருந்தது, நான் போட்ட உப்பு. வேர்க்கடலை போட்டு பொடிச்சிட்டு ஆஃப் பண்ணி இறக்கி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பொரியல். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 பேருக்கான அளவு, சூப்பராக இருக்குங்க. காய் நிறைய எடுத்துக்குவோம் நாங்கள். உங்களுக்கு எல்லாமே நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், காய் நிறைய எடுத்துப்போம். ஓகேங்களா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கூட மீன் எடுத்துக்கலாம். 2 மீன் குழம்புல போட்டு சாப்பிடுங்க. வறுத்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறங்க, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2 முட்டை, இல்லைனா கொஞ்சமாக சிக்கன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதோட. ஏன்னா அதுவும் ப்ரோட்டீன் தானே. அப்படின்னா பன்னீர், நம்ம சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், சாட்டர்டேவோ சண்டேவோ தான் நம்ம வீட்டில் பன்னீர் பண்ணோம். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பன்னீர் இருந்துடும் நம்ம வீட்டில். ஏன்னா மஷ்ரூம்ஸ் இப்போ நல்லா இல்லை, அதனால் நான் அதை வாங்குறது இல்லை. ஏன்னா என்னன்னு தெரியல, இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கா இல்லை இங்கே வர்றது அப்படி இருக்கா எனக்கு அது தெரியல. ஆனால் நான் அதை வாங்கலை. அதுக்கு பதில் பன்னீர் சேர்த்துப்பேன். ஓகேங்களா, இதாங்க மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு பொரியல். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்தா கூட ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டு ஒரு ஹாட் வாட்டரை குடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஹெல்த்தியான டிஃபனு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம். சரியா, கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட. வேணுன்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது புடலங்காய், இருங்க வரேன், கரண்டி எடுத்துக்கிறேன். அந்த நீட்டாக அந்த நாட்டு புடலங்காய் சொல்லுவாங்க பார்த்துங்க, பாம்பு மாதிரி கொடியில் தொங்கும் பாருங்க புடலங்காய், அப்போ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி புடலங்காய் இது சூப்பராக இருந்ததுங்க. 2 வதக்குறதுலேயே அப்படியே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இது நான் காய்கறி கடையில் வாங்கலை, இந்த கிராமத்துலேருந்து எட்டுன்னு வராங்க பாருங்கள், அவங்கள்ட்ட இருந்து வாங்கினேன். என்ன பண்ணேன்னா, பருப்பு, பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சில பேர் பாசிப்பருப்பு கூட வேக வச்சு எடுத்துப்பாங்க, அது அவங்கவுங்களுடைய சௌரியம். பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கடாயோ இல்லை அதே குக்கரில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு அரை தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டில் கீனி போட்டு, கருவேப்பிலை போட்டு, கொஞ்சமோடு பெருங்காயம் போட்டு சாட்டை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காயை நல்லா அலம்பிட்டு நறுக்கிடுங்க. அந்த குடல் எடுத்து வச்சுருக்கேன், துவையல் பண்ணணும் அதுக்கு அடுத்தது. ஆனால் இந்த உள்ளே இருக்கிற தோல், அந்த குடல் மீன்ஸ் அந்த புடலங்காய் கொள்ள இருக்கிறது பிஞ்சாக இருந்தது, எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துவையில் அரைச்சிக்கோங்க, இல்லை சட்னி கூட அரைச்சிக்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். நம்ம அதை வதக்கிட்டு நல்லா பஞ்சு மாதிரி ஆகிடும். சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடிட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. விட்ட பிறகு விசில் அடங்கின பிறகு எடுத்துகிட்டு வேக வச்ச பருப்பு, அது கூட ஒரு குட்டி தேங்காய் மூடி, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், நல்லா இந்த அளவுக்கு ஜீரகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தண்ணி விடாமல் அரைச்சி இதில் கொட்டிடுங்க அந்த கூட்டில். இப்போ காய் போட்டாச்சு, பருப்பு போட்டாச்சு, அரைச்சி விட்ட தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து
ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். பருப்பு, காய், நம்ம அரைச்சி விட்ட மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா 2 கிள்ளி போட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு போட்டிங்கன்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மோர் சாதத்தை கூட இதை அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்லாங்க. காய் நமக்கு நிறைய உள்ளே சேரணும், அது மட்டும்தான். அதனால இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரசம் வைக்கலை. ரசம் வந்து நம்ம நேற்றும் வச்சோம், முந்தா நேற்று வச்சோமா. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கூட்டு நிறைய இருக்கிறதுனால கூட்டை காலி பண்ணிடலான்றத நீர் மோர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அது சாப்பிடும்பொழுது அப்படியே சிலிப்பி பண்ண வரும் நீர் மோரை. அது கூட நம்ம நிறைய சொல்லியிருப்பேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றி வடிகட்டி கடுகு பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். இது தூயமல்லி அரிசி சாதம். நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு வரேன், எப்பயாவது ஒரு நாளாவது ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதாங்க இன்னைய சமையல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தடவை போய் பாருங்கள். ஏன்னா எளிதில் கிடைக்கக்கூடியது, விலை மலிவானது, உடலுக்கு ஏற்றுக்கொள்கிறது, இந்த மாதிரி நம்ம சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறோம். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான சிம்பிளான சமையல் இருக்குன்றதை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.